Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ். ஸோ இதில் வந்துட்டு ஸ்கியூனஸ் பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மொமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த டாபிக் வந்து ஸ்கியூனஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த யூனிட்டில் சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ சிமெட்ரினா என்ன அப்படின்னா, நமக்கு மீன், மீடியன், மோடு மூணுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட மீன் வந்து இப்போ 5 அப்படின்னா மீடியனும் 5ஆக இருக்கும், மோடும் 5ஆக இருக்கும். மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். நாட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அசிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்கியூனஸ்னா என்ன அப்படின்னா, அசிமெட்ரிக்காக இருக்கிறது தான், அதாவது சிமெட்ரிக்காக இருக்காது. ஓகேவா? அந்த மூணுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அசிமெட்ரிக்கு தான் வந்துட்டு நமக்கு என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா லேக் ஆஃப் சிமெட்ரி. ஓகேவா? லேக் ஆஃப் சிமெட்ரினா என்ன, சிமெட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இப்போ ஆல்ரெடி என்ன தெரியும், பீட்டா 1ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? நம்ம வந்துட்டு போன கிளாஸ்லேயே என்ன பார்த்தோம், கார்ல் பியர்சன்ஸ் வேல்யூவில் பீட்டா 1, பீட்டா 2, காமா 1, காமா 2 இந்த நாளோட வேல்யூமே நம்ம பார்த்தோம் இல்லையா, பீட்டா அண்ட் காமா கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி. இப்போ அதில் பீட்டா 1க்கு நம்ம என்ன வேல்யூ பார்த்தோம், μ3² டிவைடட் பை μ2³ பார்த்தோம். ஸோ இதோட வேல்யூ நமக்கு வந்துட்டு 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பீட்டா 1 வேல்யூவை வச்சு தானே இப்போ நம்ம வந்து இந்த பீட்டா 1ஓட வேல்யூ 0வாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ சிமெட்ரியை நம்ம ஸ்கியூனஸை வந்து நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னா பீட்டா 1 வச்சு சொல்கிறதுனால பீட்டாவை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், பீட்டா 1 மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இன்கேஸ் நமக்கு பீட்டா 1 வந்துட்டு 0வை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பாசிட்டிவ் ஸ்கியூனஸ்ன்னு சொல்கிறோம். பீட்டா 1 விட கம்மியாக இருக்கும்போது அதை நெகட்டிவ் ஸ்கியூனஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிமெட்ரிக்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஷீட் மாதிரி போட்டு காமிக்கிறேன். மூணுமே ஈக்குவல்னு பார்த்துட்டோம், இருந்தாலும் டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ இந்த பீக் பாயிண்ட் என்னவாக இருக்கும், இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் நமக்கு எப்பயுமே என்னவாக இருக்கும், மோடாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம 1 2 3 3 இப்படி எடுத்தோம் அப்படின்னா எது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது, அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை தான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இந்த மீன், மீடியன், மோடு மூணுமே ஈக்குவலாக இருக்கும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னா, பாசிட்டிவ் அதாவது ரைட் சைடு தானே நமக்கு ப்ளஸ் வேல்யூஸ் வரும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிற சைடில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மூணும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ நமக்கு இந்த மோடு அடுத்து வர்றது வந்துட்டு இப்படி நமக்கு கம்மியாயிடும். ஓகேவா? ரைட் சைடில் கம்மியாகவும் லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு அந்த கர்வ் வந்து அதிகமாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெகட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட், நெகட்டிவ் சைடில் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஓகேவா? நெகட்டிவ் சைடில் இப்படி ஸ்ட்ரெச் ஆகி இப்படி வந்திருக்கும் கர்வ். ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸை வந்து இப்படி இழுத்தோம்னா என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இழுக்கிறத எலாஸ்டிக்கெல்லாம் இருக்குதுங்கிறத ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இப்படி இழுத்துட்டு இருக்குது, எந்த சைடு இழுத்துட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். நெகட்டிவ் சைடில் இருந்தால் அது நெகட்டிவ்லி ஸ்கியூடு, பாசிட்டிவ் சைடில் இருந்தால் பாசிட்டிவ்லி ஸ்கியூட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம்னா மீனுக்கு எம்னு யூஸ் பண்ணுவோம், மோடுக்கு MO, மீடியனுக்கு MD. இப்படி தான் வந்து நமக்கு அடுத்தடுத்த ஃபார்முலாஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ வந்து இதுக்கான ரிமார்க்ஸ் வந்து பார்த்துடலாம். ரிமார்க்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு ஃபார்முலாஸ் தான் இருக்கும். குவார்டைல்ஸ் ஆர் நாட் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் மீடியன், அதாவது எங்கே அப்படின்னா ஸ்கியூனஸை பொறுத்த அளவுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மீடியன்னாலே என்ன, இப்போ AB அப்படி இருக்குது அப்படின்னா இதோட சென்டர் தான் நமக்கு என்னவா இருக்கும், மீடியனாக இருக்கும் இல்லையா? மீடியனாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு குவார்டைல்ஸ்னால் என்ன, இந்த ABயை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இப்போது 40 இருக்குது இந்த ஏபியோட மொத்த லென்த் அப்படின்னா அதை நமக்கு எப்படி பிரிக்கும், 10 பார்ட்ஸாக பிரித்து கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு அந்த 20 தான் வந்துட்டு நமக்கு மீடியனாக இருக்கும் இல்லையா? இதை 20ஆக பிரிக்குது அப்படின்னா இந்த சைடு 20, இந்த சைடு 20. ஸோ நமக்கு மீடியன் வந்து இங்கே எக்ஸாக்டாக இருக்கும். அதாவது இப்போ இங்கே Q1, இங்கே Q3, இங்கே Q2. ஓகேவா? நம்ம குவார்டைல்ஸ் எப்படி எடுப்போம், Q1 Q2 Q3 தானே எடுப்போம். குவார்டைல்ஸ் நம்ம எப்படி எடுப்போம், Q1 Q2 Q3 இல்லையா? 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறதுனால.
ஸோ நமக்கு ஈக்குவல் பார்ட்ஸ்னால் இப்போ என்ன இருக்கும், ஏலேருந்து Q1க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதே தான் Q1லேருந்து Q2 வரைக்கும் இருக்கும், அதே தான் Q2லேருந்து Q3 வரைக்கும் இருக்கும், அதே தான் Q3லேருந்து B வரைக்கும் இருக்கும். ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். பட் நமக்கு ஸ்கியூனஸ்னாலே என்ன, சிமெட்ரிக்காக இருக்காது. சிமெட்ரிக்காக இருக்காது அப்படின்னா இந்த குவார்டைல்ஸோட டிஸ்டன்ஸுமே எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. அதை தான் சொல்ல வராங்க. என்னன்னு சொல்கிறாங்க, குவார்டைல்ஸ் ஆர் நாட் ஈக்குவடிஸ்டின் ஃப்ரம் மீடியன். ஓகே, ஸோ அதுக்கு ஃபார்முலா எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, மீடியன்லேருந்து Q1ஓட டிஸ்டன்ஸு நாட் ஈக்குவல் டு இந்த Q3லேருந்து மீடியனோட டிஸ்டன்ஸ். ஓகேவா, அதாவது Q2 மைனஸ் Q1 நாட் ஈக்குவல் டு Q3 மைனஸ் Q2. இதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா, இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தோம்ல அதே தான். Q1 இதை நம்ம Q2ன்னு எடுக்காமல் மீடியன் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். Q2வை தான் நம்ம மீடியன்னு சொல்கிறங்காட்டி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மீடியன் நம்ம ஒரு வேல்யூ வச்சுருப்போம். இப்போ மீடியன் 20ன்னு வச்சுக்கலாம், இது இங்கே 10ன்னு வச்சுக்கலாம், இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே 20 மைனஸ் 10ம் இங்கேயும் எப்படி இருக்கும்னா, நார்மலாக நமக்கு Q2லேருந்து Q3 போகும்போது அதுவுமே நமக்கு என்னதான் வரும், 30 மைனஸ் 20ன்னு இருக்கும். இங்கே 10, 20, 30 இப்படி இருக்கும். பட் இங்கே என்ன ஆகுது, நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இல்லை அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ். மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீடியன் வச்சு பார்க்கணும் அப்படின்னா மீன் மைனஸ் மீடியன். ஓகேவா, எஸ்கேனா ஸ்கியூனஸ் தான். ஸோ எஸ்கே ஈக்குவல் டு எம் மைனஸ் எம்டி, இது மீடியன் வச்சு. நெக்ஸ்ட் மோடு வச்சு சொல்கிறாங்க. மோடு வந்துச்சுன்னா அப்படியே மீடியனுக்கு பதிலாக மோடு போட்டுக்க வேண்டியதான், எம் மைனஸ் எம்ஓ, அதாவது மீன் மைனஸ் மோடு. நெக்ஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் அபவுட் குவார்டைல்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்த ரெண்டுமே மீன் அண்ட் மீடியன் பொறுத்து நமக்கு மீன், மீடியன், மோட், இதை மூணையும் பொறுத்து மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் பார்த்தோம். இங்கே குவார்டைல்ஸ் பொறுத்து பார்க்குறோம். ஸோ குவார்டைல்ஸ் பொறுத்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பார்த்தோம், இது ஈக்குவலாக இருக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா, இது ஈக்குவலாக இருக்காதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம், Q3 மைனஸ் மீடியன். அதிலிருந்து எதை மைனஸ் பண்ணுறோன்னா இந்த டேர்மை மைனஸ் பண்ணுறோம், மீடியன் மைனஸ் Q1. இப்போ இதை ஒன்றா எழுதலாமா ஒரே ப்ராக்கெட்டில், Q3 மைனஸ் மீடியன், இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா அகெயின் மைனஸ் மீடியன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் Q1 ஆகிடும். அப்போ இதை எப்படி ஷார்ட்டாக எழுதலாம், Q3 ப்ளஸ் Q1, 2 மைனஸ் எம்டி இருக்குது, அப்போ மைனஸ் 2md. ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ் அபவுட் குவார்டைல்ஸ். ஓகே, எஸ்கே ஈக்குவல் டு Q3 ப்ளஸ் Q1 மைனஸ் 2md. நெக்ஸ்ட்டு கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். ஸோ ஆல்ரெடி கார்ல் பியர்சன்ஸுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்க்கும்போதே பார்த்துருப்போம், 3 மீன் ஈக்குவல் டு 2 மீடியன் மைனஸ் 3 மீன் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மோட், அந்த மாதிரி ஏதோ பார்த்துருப்போம். நேற்று கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் மொமெண்ட்ஸ்க்கு என்ன பார்த்தோம், பீட்டா காமா கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம், பீட்டா 1 பீட்டா 2 காமா 1 காமா 2. அதே மாதிரி இங்கே ஸ்கியூனஸ்க்கு பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு மோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஓகே, மோடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதோட ஸ்கியூனஸ் என்ன அப்படின்னா மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை சிக்மா. சிக்மாங்கிறது என்னது, நமக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை சிக்மா. இன்கேஸ் நமக்கு மோடுக்கு பதிலாக மீடியன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா முன்னாடி ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன் டிவைடட் பை சிக்மா, அவ்வளோதான். ஓகேவா, இந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நமக்கு கொஸ்டினில் கொடுக்கும்போதே நமக்கு இதோட வேல்யூ மீன் இப்போ 5, மீடியன் 6 இப்படி கொடுத்தாங்கன்னா மீடியன் எந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும். மீடியன் கொடுக்காம மோடோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எம்பெரிக்கல் ரிலேஷன். எம்பெரிக்கல் ரிலேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, m minus m naught equal to 3 into m minus md. Nothing but
இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோன்னு வைங்க, மீனை பொறுத்து இருக்கிறதும் மோடை பொறுத்து இருக்கிறதும் ஈக்குவேட் பண்ணால் என்ன ஆகும், ரெண்டுலேயுமே சிக்மா இருக்குது. நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா m மைனஸ் எம்ஓ ஈக்குவல் டு 3 இன்ட்டு m மைனஸ் எம்டின்னு வருமா, அதே தான். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். போலின்றதும் நமக்கு வந்துட்டு கார்ல் பியர்சன்ஸ் மாதிரியே இவரும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் தான். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குவார்டைலை பொறுத்து அவரும் சொல்கிறாரு. ஓகே, கார்ல் பியர்சன்ஸ் வந்துட்டு நம்மளோட மீடியன் மோடை பொறுத்து நமக்கு வந்துட்டு ஸ்கியூனஸ் சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்துட்டு நமக்கு எதை பொறுத்து சொல்லியிருக்கிறாருன்னா குவார்டைல்ஸை பொறுத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ குவார்டைல்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஸ்கியூனஸ் ஃபார்முலா Q3 + Q1 - 2mdன்னு பார்த்தோம். ஸோ போலிஸ் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னா அடிஷ்னலாக அந்த Q3 Q1 மட்டும் வரும், மேலே ப்ளஸில் இருக்கும், கீழே மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இந்த ஒன்று மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். Q3 + Q1 - 2md டிவைடட் பை Q3 - Q1. இங்கே மேலே ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கே கீழே மைனஸ் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதையும் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குவார்டைல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவோம். பட் போலிஸுங்கிற நேம் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மொமெண்ட்டை பொறுத்து ஸ்கியூனஸ் என்ன? ஓகேவா? மொமெண்ட்டை பொறுத்து ஸ்கியூனஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா SK = √β1 × β2 + 3 டிவைடட் பை 2 × 5 β2 - 6 β1 - 9. ஓகே, ஸோ இது வந்து எதை பொறுத்துன்னா மொமெண்ட்ஸை பொறுத்து. நமக்கு இப்போ ஒரு சில ப்ராப்ளமில் மொமெண்ட் நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்போம், அந்த மொமெண்ட்டை வச்சு நம்ம இந்த வேல்யூஸை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ் பாருங்கள். த லிமிட்ஸ் ஃபார் கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் +or -3. இப்போ நம்ம கார்ல் பியர்சன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃபார்முலா வச்சுருக்கிறோம், மீனை பொறுத்தும் மீடியன் பொறுத்தும் மோடு பொறுத்தும் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அதோட லிமிட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா -3லேருந்து +3 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்கேஸ் இப்போ வந்து இந்த ஸ்கியூனஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மீன் வந்து மீடியனை விட அதிகமாக இருக்கும், அதே மாதிரி மோடை விடமும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஆனால் அதிகமாக இருக்கும்போது தானே நமக்கு வந்துட்டு பாசிட்டிவில் இருக்கும். அதே மாதிரி இப்போ மீன் வந்துட்டு மோடை விட கம்மியாகவோ மீடியனை விட கம்மியாகவோ இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவில் போயிடும். அப்போ அது வந்து நெகட்டிவ் ஸ்கியூனஸில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போலிஸ் கோஎஃபிஷியன்ட். இப்போ கார்ல் பியர்சன்ஸ்க்கு மீன் அண்ட் மோடை பொறுத்து அவர் ஃபார்முலா கொடுத்துருந்தாரு, அவருக்கு லிமிட் வந்து -3 + 3 பார்த்தோம். அதே மாதிரி போலிஸ்க்கு என்ன லிமிட் அப்படின்னா -1 + 1. இவரோடது லிமிட் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் வரும். ஓகே, இப்போ இங்கே நமக்கு வந்துட்டு எப்பெல்லாம் வந்துட்டு 1 இருந்தால் என்ன, -1 இருந்தால் என்ன, 0 இருந்தால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எஸ்கேவோட வேல்யூ நமக்கு வந்துட்டு 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா Q1 அதாவது ஃபஸ்ட்டு குவார்டைலும் மீடியனும் சேம் வேல்யூவாக இருக்கும். அதே அந்த எஸ்கே வந்துட்டு -1 இருக்குது, அதாவது ஸ்கியூனஸோட வேல்யூ -1 கிடைக்குது அப்படின்னா தேர்டு குவார்டைலும் மீடியனும் ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? நமக்கு இப்போ இங்கே குவார்டைல் 1, குவார்டைல் 2, குவார்டைல் 3 இருக்குது. இங்கே வந்து எஸ்கே எப்போ 1 கிடைக்கும் அப்படின்னா இந்த Q1ம் இந்த மீடியனும், ஓகேவா, மீடியனும் Q2 தானே நம்ம மீடியன் எடுப்போம். ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற டைமில் நமக்கு வந்து +1 கிடைக்கும். மீடியனும் Q3யும் ஈக்குவலாக இருக்கல -1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்போ 0 கிடைக்கும் அப்படின்னா இந்த மீடியன்லேருந்து Q3க்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் மீடியன்லேருந்து Q1க்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு 0 கிடைக்கும் ஸ்கியூனஸ். ஓகேவா? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும், ஆன்சர் 0 ஆயிரும். அதாவது ஸ்கியூனஸ் அங்கே 0 ஆயிரும், ஸ்கியூனஸ் இருக்காது, சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே என்ன பார்த்தோம், ஸ்கியூனஸ்ங்கிறதுல வந்துட்டு நமக்கு குவார்டைல்ஸ் எப்படி இருக்காது, யூகே டிஸ்டண்ட்டாக இருக்காது, அதாவது ஈக்குவலாக இருக்காதுன்னு பார்த்தோம். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், Q3 + Q1 - 2mdன்னு ஒரு ஃபார்முலா நம்ம வந்துட்டு டெரிவேட் பண்ணணும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றப்போ நமக்கு ஸ்கியூனஸ் இருக்காது இல்லையா, ஸோ அது 0 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு for a symmetrical distribution median is equidistant from the upper and lower quartiles. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். சிமெட்ரிக்கல்னால் நமக்கு எப்படி இருக்கும், மோட் ஈக்குவல் டு மீன் ஈக்குவல் டு மீடியன் மூணுமே சேமாக இருக்கும். அப்போது குவார்டைல் 1, குவார்டைல் 2, குவார்டைல் 3 இது வந்து மீடியன். ஸோ நமக்கு வந்துட்டு
அப்பர் அண்ட் லோயர் குவார்டைல்ஸ்க்கு மீடியன் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்னது சிமெட்ரிக்கல். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ஸ்கியூனஸ் வந்து 0வை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ இதை வச்சு சொல்ல போகிறோம். ஓகேவா, குவார்டைல்ஸை வச்சு சொல்ல போகிறோம். ஸ்கியூனஸ் வந்து 0வை விட அதிகமாக இருந்தால் Q3 மைனஸ் எம்டியோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? எம்டி மைனஸ் Q1ஓட டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் எல்லாமே போட முடியும். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு குவார்டைலை பொறுத்து ஸ்கியூனஸ் எழுதணும். போலிஸ் கோஎஃபிஷியன்ட்டும் நம்ம இதை வச்சு தான் எழுதணும். ஸோ இப்போ இதை வச்சு தான் இந்த ரிலேஷனுமே சொல்கிறோம். ஸ்கியூனஸ் வந்து 0 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இதுவும் வந்து அதிகமாக இருக்கணும். Q3யும் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த Q3 மைனஸ் எம்டி மைனஸ் எம்டி மைனஸ் Q1 இதைத்தான் நம்ம எப்படி எழுதணும்? Q3 ப்ளஸ் Q1 மைனஸ் 2MDன்னு எழுதணும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? Q3 ப்ளஸ் Q1 ஈக்குவல் டு 2MDன்னு எழுதலாமா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா Q3 மைனஸ் எம்டி பெருசாக இருக்குது அப்படின்னா Q3 ப்ளஸ் Q1ம் பெருசாக இருக்கும். Q3 மைனஸ் எம்டி சின்னதாக இருந்தால் Q3 ப்ளஸ் Q1 சின்னதாக இருக்கும் 2MDயை விட. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணி எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான். என்னடா இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குன்னு பயந்துக்காதீங்க. அந்த ஒரு ஃபார்முலாவிலேருந்து தான் எல்லாமே எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஃபார் த ஸ்கியூனஸ் பேஸ்ட் அப்பான் மொமெண்ட்ஸ். ஸோ மொமெண்ட்ஸை பொறுத்து ஸ்கியூனஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா எஸ்கே ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும் அப்படின்னா பீட்டா 1ஓட வேல்யூ நமக்கு 0வாக இருக்கணும். இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பீட்டா 1க்கு ஃபார்முலா என்ன? μ3 ஸ்கொயர் டிவைடட் பை μ2 கியூப். ஸோ இதோட வேல்யூ நமக்கு 0ன்னு வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு அதுதான் மொமெண்ட்டை பொறுத்து ஸ்கியூனஸ். இன்கேஸ் இது வந்துட்டு நெகட்டிவில் வந்ததுன்னா நெகட்டிவ் ஸ்கியூனஸ், பாசிட்டிவில் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஸ்கியூனஸ். ஓகேவா? ஸோ இது மட்டும் போதும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். கர்டோசிஸ் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சின்னதாக தான் இருக்குது, இன்றைக்கே முடிச்சிடலாம். ஸோ கர்டோசிஸ்னால் என்ன அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் வந்துட்டு நம்மளோட கர்வ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குதா, நார்மலாக இருக்குதா, இல்லை வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்குதா அப்படின்றது தான் வந்து சொல்லுவோம். இங்கே ஹைட்டுங்கிற வேர்டை பீக்குன்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பீக்கில் இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம எந்த ஃபார்முலா வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட காமா 2 அண்ட் பீட்டா 2 வச்சு சொல்கிறோம். ஓகேவா? ஸ்கியூனஸ் வந்துட்டு பீட்டா 1 வச்சு சொன்னோம். இங்கே வந்துட்டு காமா 2 வச்சு நம்ம சொல்ல போகிறோம். காமா 2ஓட ஃபார்முலா என்ன? பீட்டா 2 மைனஸ் 3. ஸோ இப்போ இது காமா 2 0வாக இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணால் காமா 2 0 வரும்? பீட்டா 2க்கு ப்ளஸ் 3ன்ற வேல்யூ கொடுக்கும்போது 3 மைனஸ் 3 போட்டோம்னா காமா 2 0 ஆயிரும். ஸோ காமா 2ஓட வேல்யூ 1 0வாக இருக்கணும், இல்லைனா 3ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கர்டோசிஸ்க்கு. சரி, இப்போ வந்து அந்த கர்வோட டைப்பை நான் டயக்ராமில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா டெஃபனிஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட் இப்படி ஒரு கர்வ் இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு கர்வ் வரைகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்குது இல்லையா? அந்த நார்மல் கர்வுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்கிறோன்னா மீசோகுர்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்க அப்படிங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், நார்மல் கர்வுக்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஃப்ளாட்டாக போகிறதுனால இது பேர் என்னென்னா பிளாட்டிகுர்டிக். இங்கே இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் போகும். நார்மல் கர்வை விட இப்போது ஒரு மலைத்தொடர் இருக்குது அப்படின்னா ஒன்று மட்டும் சடனாக இவ்வளோ பெருசாக போயிட்டு வந்திருக்கும், இது மட்டும் பெருசாக போகும் இந்த கர்வு. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லெப்டோகுர்டிக்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ டெஃபனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் கர்வ். நார்மலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீசோகோர்டிக்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்காது, ரொம்ப பீக்காகவும் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த காமா 2ஓட வேல்யூ நான் அப்படியே சொன்ன மாதிரி நார்மல் கர்வுக்கு 0வாக இருக்கணும். காமா 2 0வாக இருக்கலாம் அப்படின்னா பீட்டா 2ஓட வேல்யூ 3ஆக இருக்கலாம். இது 3ஆக வரும்போது நமக்கு வந்து காமா 2 வேல்யூ 0வாக கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளாட்டிகுர்டிக். பிளாட்டிகுர்டிக்னா என்ன சொன்னேன்? பிளாட்டுனா ஃப்ளாட்டு. ஓகேவா?
கீழே இருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும், வேல்யூஸ் நமக்கு நெகட்டிவில் போயிடும். நெகட்டிவ் மீன்ஸ் கம்மியாக இருக்கும், நார்மலை விட கீழே இருக்கிறதுனால. நார்மலே நமக்கு 0ங்கும் போது அதுக்கு கீழே போகும்போது நமக்கு கம்மியாக வந்துடும். அப்போது பீட்டா 2ஓட வேல்யூ <3 இருக்கணும், காமா 2வும் <0 இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லெப்டோகுர்டிக். லெப்டோகுர்டிக்னா என்ன சொன்னேன், இருக்கிறதுலே அதிகம், நார்மலை விட அதிகம். அப்போ 0வை விட அதிகமாக இருக்கணும். பீட்டா 2வும் எதை விட அதிகமாக இருக்கணும், 3யை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கர்டோசிஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நேற்று கிளாஸில் மொமெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு பீட்டா 1 பீட்டா 2 வேல்யூ கண்டுபிடிச்சோம். இதை வச்சு இந்த ரெண்டையும் நம்ம சொல்லலாமா. இப்போ பீட்டா 1ஓட வேல்யூ நமக்கு வந்து 0.003 கிடச்சிது. ஸோ இது வந்து <0 இருக்கிறதுனால இதை வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாமா. ஏன்னா நமக்கு வந்து ஸ்கியூனஸ்க்கு பீட்டா 1, கர்டோசிஸ்க்கு பீட்டா 2வும் காமா 2வும் நம்ம வந்துட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ பீட்டா 1 வந்துட்டு 0 விட அதிகமாக இருக்கிறங்காட்டி ஸ்கியூனஸ்க்கு சொல்லியிருக்கிறோம் பாசிட்டிவ்லி ஸ்கியூடுன்னு. பீட்டா 2ஓட வேல்யூ இங்கே நமக்கு 3யை விட கம்மியாக இருக்குது. 3யை விட கம்மியாக இருந்தால் என்னது, ஃப்ளாட்டாக இருக்குது இந்த கர்வ். அப்போ பிளாட்டிகுர்டிக். ஓகேவா. ஸோ ஸ்கியூனஸ் அண்டு கர்டோசிஸ் இதோட ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.